ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கனி பியூட்டி தமிழ். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்கில் உள்ள டேனை டோட்டலாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எஃபெக்டிவான டிப்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு மைல்டான பேக் அப்ளை பண்ணுறோம். சூப்பரான ஹெவியான ரிசல்ட் இருக்கும். நம்மளுக்கு அதிகமாக ஏன் டேன் வருதுன்னா, வெயிட் கெயின் ஆகும்போதும் வெயிட் லோவாகும் போதுமே இந்த டேன் வரும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கழுத்தில் ரொம்ப ஹெவியான செயின்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் டொமேட்டோவில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு மைல்டான மசாஜ் கொடுங்க. நீங்கள் நெக்கு ஃபுல்லாகவே நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். நான் கொடுக்குறேன். நீங்கள் முடிஞ்சுன்னா தாடிக்கொடியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட் நான் ஒரு சில பேர் நம்ம சென்டிமெண்ட்டாக கொடி ரிமூவ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், டொமேட்டோ அதிகமான விட்டமின் சி இருக்குது. ஸ்கின்னை ரொம்பவே க்ளோவாக ஆகும். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு அதோட டர்ட்டிலாம்? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ரிமூவ் ஆகிருக்கு. நல்லா நீட்டாக ரொம்ப டீப்பாக கிளென்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம வீக்லி 3 டைம்ஸ் பண்ணும்போதே நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணுறோம். அப்போ ரொம்பவே கிளியர் ஆயிரும் நம்மளோட நெக்கு. சரியா? ஸோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஹனி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, காதியில் பர்ச்சேஸ் பண்ண ஹனி. அதுக்கப்புறம் லெமன் எடுத்துக்கிறேன். ஸோ லெமன் ஒரு 2 ட்ராப் ஆர் 3 ட்ராப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ரொம்ப ஸ்கின்னு லைட்டனாகவும் ரொம்ப ஸ்மூத்னிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் பண்ணோடனே நம்மளோட பாடியோட ஹீட்டெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு இந்த விளக்கெண்ணெய் அந்த கூலாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ அதை நம்ம ஃபுல்லாக நம்ம நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரப் பண்ணோன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹீட் ப்ரொடெக்டிவ் இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஆமணக்கு எண்ணெய் சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, அது நல்லாவே இருக்கும். நம்மளுக்கே ஒரு நல்ல ஃபீல் ஆகும். நம்மளோட நெக்கு நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். நம்ம ஹனி நல்லா க்ளோ கொடுக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு லெமன் தெரியும் பொதுவாகவே எவ்வளோ ப்ரைட்டன் கொடுக்கும். ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்தால் கூட நம்ம இதில் கேஸ்டர் ஆயில் சேர்க்கும்போது உங்களுக்கு அதோட தாக்கங்கள் அதிகமாக இருக்காது. அதாவது லெமனோட தாக்கங்கள். ஒரு சில பேர் லெமனை எங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகும் மேம், எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிறீங்கள. ஸோ அவங்களுக்குலாம் இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க. உங்களுக்கு கை வலிச்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. நல்லாயிருக்கும். நான் மசாஜ் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதை ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்குக்கு பண்ணுங்கள். இல்லை செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்லேயுமே அப்ளை பண்ணுங்கள். நல்ல க்ளோவாக இருக்கும். நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஃபேஸு. இது நம்ம ஹெவியான கெமிக்கல் எதுவும் இல்லைங்களா? ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் நிறைய பேக் சொல்கிறீங்க, நீங்கள் அப்ளை பண்ணி காமிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம எல்லாமே எதுவுமே கெமிக்கலாக யூஸ் பண்ணல. நம்ம எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்டாக தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்க்ரப்பு எப்போவுமே சொல்கிறேன், எந்த ஸ்க்ரப்பு ஹோம்மேட் ஸ்க்ரப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பாக இருந்தாலும் சரி, பண்ணும்போது மட்டும் ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள். ஒரு சில பேர் போட்டு நல்லா நல்லா நம்மளுக்கு கலர் கிடைக்கும் அப்படின்னு நல்லா போட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது ஸ்கின் டோட்டலாக டேமேஜ் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணும்போது ட்ரை ஸ்கின் அவ்வளோங்களுக்கு இந்த பேக் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ நான் அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுறேன். நெக்கு நான் ஃபேஸும் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபேஸ் இல்லை வேணும்னா மட்டும் அதுக்கப்புறம் சில பேர் கேட்டிங்க இல்லைங்களா? ஸோ நம்மளோட ஸ்கின்னு க்ளோவாக நம்ம வீட்டிலே இருக்கோம். தினமும் நம்ம வெறும் வயதில் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கோங்களேன். அது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இந்த ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 மந்த் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது ஸ்கின்னு அவ்வளோ க்ளோவாகும். நான் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ மென்ஷன் பண்ணுறேன். ஒன் டே நீங்கள் கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒன் டே டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஐஸ் எடுத்துக்கிறாதீங்க. ஐஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிற போது சூப்பரான ரிசல்ட் இருக்கும். தண்ணியுமே அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு சில பேர் தண்ணி அதிகமாக சேர்க்குறீங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸில் அதோட அந்த மண் ஸ்மெல்லு இல்லைங்களா, அது ரொம்ப அதிகமாக வரும் இல்லைங்களா? ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல. நிறைய அதாவது கன்சீவாக இருக்க லேடிஸ்லாம் நீங்கள் அதை சேர்த்துக்கிற போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின்னும் நல்ல க்ளோவ் ஆகும். உங்களோட பேபியும் நல்ல கலராக பிறக்கும்னு சொல்கிறாங்க. பட் நான் ட்ரை பண்ணேன். என்னோடய பேபி கலராக தான் இருக்காங்க.
நான் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து ஹெவியாக பண்ணிடாதீங்க பொதுவாகவே, சரிங்களா? என்னோடய ஸ்கின் வந்து நல்லாவே செட் ஆகும். ஸோ வெயிலில் போய் ரொம்ப டேனாக இருக்கிறனால நான் மசாஜ் கொடுத்துட்டேன். ஸோ மசாஜ் வந்து உங்களுக்கு செல்ஃப் மசாஜ் வந்து நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் உங்களோட ஸ்கின்னு. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் ஃபேஸுக்கு. இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் நெக்குக்கு மட்டும் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் விட்டுறலாம், சரிங்களா? விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்கில் உங்களுக்கு ஹெவியாக வந்து டாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நெக்கில் மட்டும் நல்லா காட்டன் பட்ஸ் நல்லா ஹாட் வாட்டரில் வந்து டிப் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து வச்சு தொடச்சி எடுங்க, சரிங்களா? இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு மேம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப ஹெவி நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் அந்த கொஞ்சம் லைட் ஹாட்டோடு வைக்கும்போது இன்னும் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இப்போ இது வந்து கண்ணுக்கு உள்ள போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். இது வந்து என்ன சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பண்ணுங்கள். அப்படியே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்டாக தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் பண்ணாது, ரொம்பவே நல்லா இப்படி நீங்கள் வந்து தொடச்சி எடுங்க. தெரியுதா? நான் ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரப் பண்ணேன். பண்ணிட்டு தான் ஸோ இந்த பேக் அப்ளை பண்ணேன். எவ்வளோ பிளாக் வந்து எடுத்திருக்குன்னு பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும், ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு செட் ஆகலை, உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கின் டைப்பு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணால் தான் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு டவுட்டுமே கிளியர் ஆகும். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர், நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.